வாசிப்பு வாசம் சேனலுக்கு வரவேற்கிறேன். முனைவர் இறையன்பு அவர்கள் எழுதிய 7ஆம் அறிவு என்ற புத்தகத்தின் முதல் பாகத்தில் முதல் அத்தியாயமான பிரதிபலித்தலும் பின்பற்றுதலும் குறித்து நான் வாசித்து உணர்ந்த கருத்துக்களை இங்கே பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நாம உண்மையாவே நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல மத்தவங்கள பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு நம்மளோட சுயத்தையே இழந்துட்டு இருக்கோமா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இல்லையா? இன்னைக்கு நாம உண்மையான ஆழத்துக்கும் மேலோட்டமா மத்தவங்கள போல செய்யறதுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பத்தி தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த அற்புதமான புத்தகத்தோட கருத்துக்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. அது நம்மளோட வாழ்வியலையே மாத்தக்கூடிய ஒரு தெளிவான பார்வை. குறிப்பா பிரதிபலித்தலுக்கும், அதாவது ரிஃப்ளெக்ஷன், அதுக்கும் பின்பற்றுதலுக்கும், அதாவது இமிட்டேஷன், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான வித்தியாசத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள நாமே புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. எப்படி ஒவ்வொருத்தரோட கைரேகையும் இன்னொருத்தர் கூட ஒத்துப்போறதே இல்லையோ, அதே மாதிரிதான் மனிதர்களும். இரட்டை குழந்தைகளா பிறந்தா கூட அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது கிடையாது. அதுதான் இயற்கை. ஆனா நம்ம சமூகம் என்ன பண்ணுது? சின்ன வயசுலே இருந்தே யார் கையாவது பிடிச்சுக்கிட்டே நடக்க கத்துக் கொடுக்கற மாதிரி யாரையாவது சார்ந்து அவங்கள அப்படியே காப்பி அடிச்சு வாழதான் நமக்கு கத்துக் கொடுக்குது. இது பார்க்க ரொம்ப ஈஸியான வழியா தெரியலாம், ஆனா உண்மையிலே இது நம்மளோட தனித்தன்மைய முற்றிலுமா அழிச்சிடுதுங்க. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பின்பற்றுதல் அப்படிங்கிறதுக்கும் பிரதிபலித்தல் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப பெரிய முரண்பாடு இருக்கு. மத்தவங்க செய்யறத அப்படியே செய்யறது, அவங்க சொல்றத அப்படியே சொல்றதுதான் பின்பற்றுதல். இது ரொம்ப ஈஸி. ஆனா இதனால நம்மளோட உள்ளுணர்வு முற்றிலுமா அழிஞ்சிடும். நீங்க ஒன்னு அப்படியே காப்பி அடிக்கும் போது அதோட உண்மைத்தன்மை நீர்த்து போயிடுது. ஆனா பிரதிபலித்தல்ங்கிறது அப்படி கிடையாது. அது ரொம்ப கடினமான விஷயம். அது கைவர நிறைய காலம் பிடிக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அது எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லாம ரொம்ப இயல்பா தானா நடக்கும். அது இயற்கையானது, ரொம்ப ஆழமானது. இந்த இடத்துல ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த பதிவு செய்றார். போலச் செய்வது அருவருக்கானது, ஆபத்தானது. சுயத்தை தொலைக்கிறவன்தான் மிகச்சிறந்த போலச் செய்பவனா மாறுகிறான். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் இயற்கையா தனக்கு கிடைச்ச தனித்தன்மையை மறுக்கும் போதுதான் மத்தவங்கள காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி செய்யறதால என்ன ஆகும்? வாழ்க்கையில ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது அவனால அதை சமாளிக்க முடியாம தடுமாறி போயிடும். அவன்கிட்ட சுயம் அப்படின்னு ஒண்ணு இல்லாததால அவன் வெறும் நிழலாவே மாறிடுவான். இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாத்தீங்களா? இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க புத்தகத்துல இருக்கிற ஒரு அழகான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு அழகிய முழு நிலவு இருக்கு. அது ஒரு குளம் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. ஒருத்தன் தண்ணிய முழுசா உணர்ந்தா மட்டும்தான் எதையும் உண்மையா பிரதிபலிக்க முடியும். எத்தனை குளம் வேணும்னாலும் அந்த நிலவை பிரதிபலிக்கலாம். ஆனா அந்த குளத்தோட தண்ணி தெளிவா இருந்தா மட்டும்தானே நிலவை சரியா பிரதிபலிக்க முடியும் இல்லையா? இங்க தண்ணி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட தெளிவான மனசு அல்லது அவனோட ஆழமான உள்ளுணர்வு. இந்த உதாரணத்துல இன்னொரு அற்புதமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அந்த குளம் நிலவ பிரதிபலிக்கிறதுக்காக எந்த ஒரு செயற்கையான முயற்சியும் செய்யறதே இல்ல. குளம் குளமாவே தான் இருக்கு, தண்ணி தண்ணியாவே தான் இருக்கு. அது என்னைக்குமே நிலவா மாற முயற்சிக்கிறதே கிடையாது. ஆனா நிலவ பிரதிபலிக்கும் போது அந்த தண்ணி பார்க்க இன்னும் அழகாயிடுது. அதே மாதிரிதான் நிலவுக்கும் அதை பார்த்து எந்த கர்வமும் வர்றதில்ல. ஏன்னா தானும் சூரியனோட ஒளியதான் பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கறது அந்த நிலவுக்கே தெரியும். இதுதாங்க உண்மையான பிரதிபலித்தலோட அழகு. நம்ம இயல்பா மாத்திக்காம உண்மைய அப்படியே உள்வாங்கிறது. இதே தத்துவத்தை நம்ம மனித உறவுகளுக்குள்ள, குறிப்பா குரு சிஷ்யன் உறவுக்குள்ள கொண்டு வரும்போது இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு குருவுக்கு வெறும் மாணவனா மட்டும் இருக்கிறவன் தன் குருவை அப்படியே காப்பி தான் அடிப்பான். பித்தளையே தங்கம் மாதிரி காட்டி ஏமாத்துற வேலைதான் இது. ஆனா ஒரு உண்மையான சீடன் தன் குருவை பிரதிபலிப்பான். அந்த சீடன் தன்னுடைய ஆழமான உள்ளுணர்வால தன் சுயத்தை உணர்ந்து குருவோட ஐக்கியமாகும் போது இந்த நிகழ்வு நடக்குது. சும்மா காப்பி அடிக்கிறவன் அவன் வாழ்ற காலத்துல மட்டும்தான் கவனிக்கப்படுவான். ஆனா உண்மையா பிரதிபலிக்கிறவன் அவன் வாழ்ந்த பிறகும் இந்த உலகத்தால நேசிக்கப்படுவான். சரி, இவ்ளோ ஆழமான தத்துவத்தை நாம எப்படி எளிதா மனசுல பதிய வைக்கிறது? அதுக்காகத்தான் ஆசிரியர் ஒரு அதிர்ச்சியான ஜென் கதைய இங்க சொல்றாரு. குடை அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஜென் குரு இருந்தாரு. அவர்கிட்ட போய் யார் எந்த பெரிய தத்துவ கேள்வி கேட்டாலும் சரி, அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாரு. அதுக்கு பதிலா ரொம்ப அமைதியா தன்னுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் மேல உயர்த்தி பதில் சொல்வார். அதுதான் அவரோட வழக்கம். அது அவரோட ஆழமான பிரதிபலிப்போட வெளிப்பாடு. கதையில ட்விஸ்ட் இங்கேதான் ஆரம்பிக்குது. அந்த குருவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் இத அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாள்ல அவனும் குருவ மாதிரியே தன் ஆள்காட்டி விரல உயர்த்தி காப்பி அடிக்க ஆரம்பிச்சான். யாராவது அந்த பையன்கிட்ட வந்து உன் குரு என்ன போதிச்சார் அப்படின்னு கேட்டா இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா சும்மா விரல மட்டும் தூக்குவான். இத கவனிச்ச குரு குடை ஒரு நாள் அந்த சிறுவனை கூப்பிட்டு தடுத்து நிறுத்தினார்.
சடார்னு ஒரு கத்தியை எடுத்து அந்த பையனோட ஆள்காட்டி விரல வெட்டிட்டார். இத கேட்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா அவர் இத கோபத்திலேயோ அகந்தையிலேயோ செய்யல. எல்லையற்ற அன்பினாலையும் கருணைனாலையும் தான் செஞ்சார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். விரல் துண்டிக்கப்பட்ட வலியில அந்த சின்ன பையன் கதறி அழுதுகிட்டே ஓடினான். அப்போ குருக்குடே அவனை திரும்ப கூப்பிட்டார். அந்த பையன் வலியோட திரும்பி பார்த்தான். அந்த நொடியில குரு எப்பவும் போல ரொம்ப அமைதியா தன்னுடைய ஆள்காட்டி விரல உயர்த்தினார். அத பார்த்த அந்த சிறுவன் மறுபடியும் குருவ காப்பி அடிக்கிறதுக்காக தான் விரல உயர்த்த முயற்சி பண்ணான். ஆனா அங்க விரல் இல்ல. அந்த வெற்றிடத்துல மத்தவங்கள போல செய்தல் அப்படிங்கிற அவனோட முட்டாள்தனம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த சிறுவனுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கிடைச்சது. அப்போதான் அவன் ஒரு உண்மையான சீடனா மாறினான். இந்த கதை நம்மள ஒரு ரொம்ப ஆழமான புரிதலுக்கு கொண்டு போகுதுங்க. அந்த விரல உயர்த்துவது அப்படிங்கிறது ஒரு உண்மையான மெய்ஞானத்தோட பிரதிபலிப்பு. அது சும்மா மேலோட்டமா காப்பி அடிக்கிறதால ஒருத்தன் மெய்ஞானத்தை அடைஞ்சிட முடியாது. இத ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு. நிலவை காட்டும் விரலே நிலவாவதில்லை, கண்ணாடியே உருவங்களாவதில்லை. நிலவு சுட்டி காட்டுற விரலையே நிலவுன்னு நம்புறது எவ்ளோ பெரிய முட்டாள்தனமோ, அதே மாதிரிதான் எந்த ஒரு உள்ள ஆழமும் இல்லாம மத்தவங்க செய்யறத அப்படியே காப்பி அடிக்கிறதும். அந்த சிறுவன் விரல இழந்தப்போதான் சுட்டிக்காட்டுற விரல விட்டுட்டு உண்மையான நிலவ தரிசிச்சான். நாம இந்த விளக்கு பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. உங்களோட தினசரி வாழ்க்கையில நீங்க ஒரு தெளிவான குளத்தை போல உண்மையை உள்வாங்கி பிரதிபலிக்கிறீங்களா, இல்ல மத்தவங்களோட வாழ்க்கையும் அடையாளத்தையும் வெறும் பித்தளை மாதிரி அப்படி நகல் எடுத்து உங்களோட சுயத்தை இழந்துட்டு இருக்கீங்களா? இனிமேலாவது வெறும் பின்பற்றுவதை விட்டுட்டு நம்ம உள்ளுணர்வை நம்பி பிரதிபலிக்க தொடங்குவோம். நம்ம தனித்தன்மையோட சிறந்து விளங்குவோம். இதுதாங்க இந்த அற்புதமான புத்தகத்தோட ஆழமான கருத்து. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்.